ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வெனஸ்டே வீலாக் தான். பாப்பாவை ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு மார்னிங் வந்து சிக்கன் ஃபுல்லாக வச்சாச்சு. சப்பாத்தி தான் மார்னிங்கே. இன்றைக்கி வெனஸ்டே சிக்கன்றனால நோ ரைஸே இல்லாமல் ஃபுல்லாக சப்பாத்தி ஷவர்மா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஷவர்மாவும் ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச்லேருந்து நானே பண்ணேன். அதுவும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் கூட ஆயிலே யூஸ் பண்ணாமல் ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம ஹெல்த்தியான ரெசிபியாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே மாவுக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு கிரைண்டரை. நம்ம கிரைண்டர் வந்து சூடே ஆகாமல் செமையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு ஊறிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஹீட்டே ஆகாமல் சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுல் மாவு அரைச்சி முடிச்சுமே இது மாதிரி ஜில்லுனே இருந்துச்சு. ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறக்கு பிறகு ஓவர் நைட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நல்லா ஊற வச்சாலும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். தோசை மாவெல்லாம் ஆட்டி முடித்தோடனே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். போன்லெஸ் பீஸை மட்டும் செப்பரேட்டாக ஷவர்மாக்காக பிரித்து வச்சாச்சு. நம்மளோட க்ரீன் கலர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக நான் ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மந்த்துக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அடிச்சும் வச்சாச்சு. அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைட் பை சைடு. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிடலாம். நல்லா குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் வதங்குற டைமிங்லேயே நம்மளுக்கு வந்து மல்லிச்செடியும் புதினா நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருங்க. ஆனால் என்கிட்ட பச்சை மிளகா மட்டும் இல்லாதனால நான் இதுக்கு பிறகு காரத்துக்கு சில்லி பவுடரே ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் கிளாஸியாக வதங்கினோடனே இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனோடனே நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியும் நல்லா வதங்கணும். இது வந்து நல்லா பிரியாணி ஃப்ளேவரில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மசாலாலான்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா கார்ட்ஸில் வந்து நான் இதோட வீடியோட லிங்க் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட சிக்கனை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. அதையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டோடனே தான் நம்ம பிரியாணி ஃப்ளேவர் வந்து இப்போயே வர ஆரம்பிச்சிரும். இந்த பிரியாணி மசாலா வந்து அவ்வளோ ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும். நம்ம க்ரீன் கலரில் அரைக்கிறதுல நான் பச்சை மிளகா ஆட் பண்ணாதனால இதில் சில்லி பவுடரே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட 1 ஸ்பூன் சீரகத்தூளும் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான மசாலா பவுடர்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். வேறு எதுவுமே தேவையில்லை. கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. அதுக்கு பிறகு தான் நம்ம பிரியாணி மசாலாவாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்மளுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவும் மல்லிச்செடியோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிச்செடியும் புதினாவும் சேம் குவான்டிட்டியே எடுங்க. நீங்கள் ஒரு கையளவு மல்லிச்செடி எடுத்தாலும் ஒரு கையளவு புதினா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும் உங்களோட கிரேவிக்கு வந்து. இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாவே போட்டு அரைச்சி வச்சுட்டு சில்லி பவுடரே ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும் நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து. ஃபைனலாக இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்க கேப்லேயே வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். அதுக்கு கஸ்தூரி மேத்தி மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட்டுக்கும் சரி அவங்க டேடிக்கும் சரி. எனக்கு தான் ரைஸ் பிடிக்கும். ஸோ மெஜாரிட்டினால நாங்கள் சப்பாத்தி தான் ப்ரிஃபர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அவங்கள எல்லாத்துக்கும். கோதுமை சப்பாத்திலே நம்மளோட கஸ்தூரி மேத்தியெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணோம்னா அவ்வளோ ஃப்ளேவரிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சைடில் குக்கர்லேருந்து அவ்வளோ புகையாக ஸ்ட்ரீமாக வருது. நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவே ரெடியாக இழுத்து வச்சாச்சு. மார்னிங் கொஞ்சம் வேகமாக எழுந்துச்சி நம்ம ரெடி பண்ணனால ஃபாஸ்ட்டாக சப்பாத்தி எல்லாமே இழுத்து கிரேவியும் வைக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சப்பாத்தி கிரேவி எல்லாமே வைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 15 மினிட்ஸ்லேயே நம்ம கிரேவி வந்து சூப்பராக பஞ்சாக நல்லா சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தனால பர்ஃபெக்டாக நம்மளுக்கு திக்கான கிரேவியாகவும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சிக்கன் வந்து. இதில் நம்ம கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். பிரியாணி ரைஸோ இல்லை பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணாலே போதும். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம பிரியாணிக்கு செய்கிற கிரேவியவே அப்படியே ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டெம்டிங்காக சூப்பராக இருக்கும். நம்மளோட ரொம்ப சாஃப்டான கோதுமை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தி எல்லாம் ஆட் பண்ணனால செம்ம ஃப்ளேவரிங்காக சூப்பராக இருக்கும். சைடிஷ்க்கு சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் செம்ம சாஃப்டாக நல்லா சூப்பராக பஞ்சாக வெந்துருந்துச்சு. நம்ம 15 மினிட்ஸ் குக் பண்ணனால
பாப்பா சமைக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு காலைல உட்காந்து கடல மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாஃப் சப்பாத்தி கூட சாப்பிடல. ஒரு 4 வாய் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிட்டா. ஃபைனலாக அவள் மதியானம் தான் சாப்பிடவே செய்வாள். பாலும் வெறும் 4 வாய் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி செடியை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் தான் செம்ம டெம்டிங்காக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு இதில் நம்ம தேங்காய் பால் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஆனியனும் டொமேட்டோவும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிலே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது நல்ல பிரியாணி ஃப்ளேவரில் செம்மையாக இருக்கும். இட்லி, பரோட்டா, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்னுமோ செய்து பாம்பு ஓய் அக்கா. அஞ்சனா குட்டி மார்னிங் எதுவுமே ஒழுங்காகவே சாப்பிடாதனால வந்தோடனே ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் உட்காந்து சாப்பிட உட்கார வச்சாச்சு. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் அனகொண்டா படம் வேற போட்டதுனால ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்மளுக்கு எப்படியா சாப்பாடு உள்ளே போனால் போதும்னு சொல்லி வாயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை இப்போ சாப்பிட்றதுனால ஃபுல் டே இன்னைக்கு சிக்கனாக சாப்பிடுவோம். அதனால கொஞ்சம் செமிக்கிறதுக்காக நம்ம லெமன் ஜூஸில் கிரேப் ஸ்குவாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம லெமன் ஜூஸில் எப்போயுமே சர்பத் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுற மாதிரி இதில் கிரேப் ஸ்குவாஷ் ஆட் பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சோடா இல்லாதனால நான் ஜஸ்ட்டு ஸ்குவாஷும் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் சோடாவும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம ஃப்ளேவராக மொஜிட்டோ ஃப்ளேவர்லேயே வரும் உங்களுக்கு. நோ ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே போடாமல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நார்மலான தயிர்லையும் கொஞ்சோண்டு கிரேப் ஸ்குவாஷை மிக்ஸ் பண்ணோம்னா செம்மையான கலர்ஃபுல்லான லெஸ்ஸி ரெடி ஆயிரும். அது கொஞ்சம் அந்த ஒயிட்டிஷாக இருக்கிறத நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நல்லா லெஸ்ஸி சூப்பராக இருக்கும். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நம்மளோட கேர்டில் சுகர் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஸ்குவாஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது நம்மளுக்கு ஸ்குவாஷ் எல்லா பிராண்ட்லேயுமே நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த வட்டம் கிசான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லா போயிடும். ஸ்மால் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே நம்மளுக்கு கேர்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். செம்ம ஃப்ளேவராகவும் இருக்கும். சிக்கன் நம்மளுக்கு சூடு வேறு. இந்த மாதிரி டைமில் ஆல்டர்னேட்டிவாக நம்ம நல்லா கேர்டு நல்லா குளிர்ச்சியானதில் லெஸ்ஸி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஷவர்மா ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தா ஷவர்மா மாவு நம்மளுக்கு ரைஸ் ஆகி வரக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2.5 hours மேலே ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி கிளைமேட் டிஃபர் ஆகுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது மாவுலாம் ஷவர்மாவுக்கு சிக்கன் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுவுமே ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கடையில் ரெடி பண்ணுற மாதிரியே தந்தூரி மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நார்மல் சிக்கன் 65 மாதிரியே இல்லாமல் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட மாவு ரெடி ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கிளைமேட் டிஃபர் ஆகிற ஒரே ரீசன்னால் நம்ம ரெடி பண்ண ஷவர்மா ப்ரெட்டுமே கோதுமை மாவுலே ரெடி பண்ணனால அவ்வளோ ஹெல்த்தியானது. மைதா மாவு எதுவுமே யூஸே பண்ணவே இல்லை. அதே மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணும்போது ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு ஷவர்மாவே. நம்மளோட பீட்டா ப்ரெட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. செம்மையாக பேக்கெட் மாதிரி சூப்பராக ஹோல் மாதிரி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷவர்மா லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது. ஏன்னா நம்ம கோதுமை மாவுலே ரெடி பண்ணுறனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஜஸ்ட்டு கலர் தான் டிஃபர் ஆகிருக்கு. நம்ம மைதா மாவில் ரெடி பண்ணோம்னா நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இந்த பீட்டா ப்ரெட். இப்போ கோதுமை மாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கனால கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. அவ்வளோ மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மிச்சபடி நம்மளுக்கு கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சூப்பராக நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு ஈஸ்ட்டுமே. நம்மளோட ஈஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளோட ஷவர்மாக்கு பீட்டா ப்ரெட்டை அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஆயிலே யூஸ் பண்ணாமல் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷவர்மா ஸ்டஃபிங் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டா போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக சூப்பராக பீட்டா ப்ரெட்லேருந்து ஷவர்மா ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணுறதுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனையுமே நம்ம ரோஸ்ட் ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணாமல் 1 drop ஆயில் கூட ஆட் பண்ணாமல் சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. அதிலே நம்மளுக்கு தேவையான முட்டைக்கோசு, கேப்சிகம், மின்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சிக்கனில் மின்ட் மட்டும் ஆட் பண்ணோம்னா அது ரொம்ப ஃப்ளேவரிங்காக சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது மாதிரி நம்மளுக்கு முட்டைக்கோஸ்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுறனால நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். நம்மளுக்கு சிக்கன் மட்டும் நல்லா சாஃப்டாக குக்காகவும் ஆயிருக்கும். இந்த ஷவர்மா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக தந்தூரி மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள் சிக்கன்லாம் குக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக்கெட் ஷவர்மாவை ஃபில் பண்ணிட வேண்டியதான். இது நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இல்லை, கண்டிப்பாக வெஜ்ஜுனா பன்னீர் கூட இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இதை லஞ்ச் பாக்ஸில் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஸ்டஃபிங் செம்மையாகவும் இருக்கும். நம்மளுக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தா அவங்களும் நல்லா ஹெல்த்தியானதாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டை வந்து நம்மளும் ஹெல்த்தியான ஸ்டஃபிங்கோடு கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதில் நம்ம ஆட் பண்ண மைனஸை தவிர மிச்சம் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இந்த பீட்டா பிரெட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணலைனாலும் நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே. இந்த பீட்டா பிரெட்டுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஈஸ்ட்டு தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா நான் நைட் வரையும் வச்சுருந்தனால இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக நல்லா கொலுன்னு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு பேட்டர். என்னோடய பேட்டர் வந்து வெளியில் வாங்குகிற ஷவர்மாவில் வந்து நம்மளுக்கு சிக்கனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் நிறையா போட்டு தருவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே செய்கிற ஸ்டஃபிங்கிறனால சிக்கன் நம்ம எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாம், 80% மேலே கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே ஷவர்மா கிட்ஸுக்கு ரெடி பண்ணுறனால நான் எக்ஸ்ட்ரா மைனஸ் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் அவங்களும் நல்லா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்கன்றனால நல்லா கொஞ்சம் மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மைனஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக கேர்டு கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் செம்மையாக சாலட் மாதிரி சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஃபேவரட்டாக இருக்கும். சிங்கிள் ட்ராப் ஆயில் கூட யூஸ் பண்ணாமல் ஷவர்மா அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பாய்.